மாதவிடாய் நேரங்களில் வயத்தை இழுத்து இழுத்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, தசைகளில் நமக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பலம் வரத்துக்கு மக்னீஷியம் அப்படின்ற சக்தியும் பொட்டாசியம் அப்படிங்கிற சக்தியும் நமக்கு நிறைய தேவை. இந்த மக்னீஷியம் அப்படிங்கிற சக்திக்கு நம்ம நிறைய கீரை வகைகளெல்லாம் நம்ம சாப்பிடலாம். கீரை வகைகளில் நிறைய இந்த குளோரோஃபில், அதாவது நல்ல அந்த இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது. நமக்கு அந்த உடம்புக்கு பலத்துக்கு நன்னா இருக்கும். அது தவிர பரங்கிக்காய், மஞ்சள் கலர் பூசணிக்காயை அந்த நாட்களில் நன்னா வதக்கி கருமுதா பண்ணி சாப்பிடலாம். அது இந்த வயிற்றில் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி வலிக்கிறது எல்லாத்தையும் அது நன்னாவே குறைக்கும். வெந்தயம் நமக்கு அந்த நாட்களில் ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் போட்டு மோர் குத்தி வாயில் மோர் விட்டு சாப்பிட்டுலாம். இதெல்லாம் ஒமேகா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒமேகா 3ன்னு அந்த மாத்திரைகளை டாக்டர் கேட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுகள்லாம் அந்த தசை பிடிப்புகள், கிராம்ப்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, வயத்தில் வலிக்கிறதுன்றோம் இல்லையா, அது வலி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து வலிக்கும். அந்த வலியெல்லாம் இல்லாமல் நார்மலாக மாதவிடாய் நடக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக எளிமையாக இந்த மாதிரியான சிலவற்றை நம்ம செய்யலாம். நல்ல வெந்நீர் வச்சு வயிற்றுக்கு மேலே லைட்டாக விளக்கெண்ணெய் தடவி நல்லா வெந்நீரை நல்லா தொப்புளை சுற்றி நல்லா கொட்டி நல்லா இதமாக குளிச்சுட்டு வரலாம். இதுவும் நல்லா அந்த வயிற்று வலிகளை நல்லா போகும்.